ரமலானுடைய மாதத்தின் 17வது நாள் என்பது அல்லாஹ்வின் தூதரினுடைய வழிகாட்டுதல் என்று ஒரு சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. இருந்தாலும் கூட ரமலான் 17 என்பது இஸ்லாமிய வரலாற்றில் முஸ்லிம்களால் சஹாபாக்களால் மறக்க முடியாத ஒரு நாள்தான் ரமலான் 17வது, அதாவது ஹிஜ்ரி 2வது ஆண்டு ரமலான் 17ஆம் நாள் என்பது சஹாபாக்களால் முஸ்லிம்களால் மறக்க முடியாத ஒரு நாள் தான் அந்த நாள். காரணம், அன்றைய நாள் தான் பத்ர் யுத்தம் என்று சொல்லுகின்ற அந்த பாரிய முஷ்ரிக்கீன்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான மூமீன்களுக்குமான ஒரு யுத்தம் நடைபெற்றது. முஷ்ரிக்கீன்கள் அடர்ந்தேறி வந்தார்கள், மூமீன்கள் அதை எதிர்த்து போராடிய நாள். இந்த வரலாறுகள் சொல்லுகிற நேரத்தில் எங்களினுடைய மூத்த எங்கள் பெற்றோர்களினுடைய உறவுகளினுடைய எங்கள் உறவுகளாக பெற்றோரினுடைய அந்தஸ்துகளில் வாழ்ந்த அந்த சகோதரங்களினுடைய வழிகாட்டுதல் அல்லது அவர்களினுடைய அந்த நினைவுகள் எல்லாம் இந்த வரலாறுகளை படிக்கிற பொழுது வருகிறது சகோதரர்களே. காரணம் என்னவென்றால், தௌஹீத் என்ற அந்த பாரிய சுவனத்திற்கான வழியை தேடும் பயணத்தில் இந்த கிராமம் அல்லாஹ்வுக்காக நிறைய தியாகங்களை, நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறது. வரலாறுகள் மறைக்கப்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கோடு அது தொடர்பாக ஒரு சில செய்திகள் சொல்ல வேண்டும். இந்த பத்ர் யுத்தம் தொடர்பாக சொன்ன பிறகு, அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த பத்ர் யுத்தம் என்று சொல்லுகிறோமே, இந்த பத்ர் என்கிற பெயர் அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன பெயரா என்று கேட்டால் அப்படி கிடையாது. பத்ர் யுத்தம் என்று சொன்னால், பத்ர் என்கிற பெயர் மதீனாவிலிருந்து 146 கிலோமீட்டர் தென்மேற்கே உள்ள அந்த பகுதியில் பத்ர் பின் நாரின் என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் அந்த பகுதியில் ஒரு கிணற்றை வெட்டினார். அந்த கிணற்றை தோண்டிய நபர் தான் பத்ர் பின் நாரின். வரலாறுகளின் ஊடாக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அவரினுடைய பெயர் அந்த பகுதியில் உள்ள எல்லா பகுதிகளுக்கும், அந்த பிரதேசத்தை, அந்த இடத்தை, அந்த பகுதியை மையப்படுத்தி பத்ர் என்று சொல்லி உலக்க பாசையில் வந்தது. அந்த இடத்தில் தான் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கும் மூமின்களுக்குமான அந்த யுத்தம் நடைபெறுகிறது. இப்ப ஒரு விமர்சனமாக இஸ்லாத்தை எதிர்க்கிறவர்கள் நிறைய விமர்சனம் வைப்பார்கள். ஒன்று, பலதார திருமணத்தை வைப்பார்கள், அதே போன்று சிறுவயது திருமணத்தை வைப்பார்கள். அதே போல இந்த யுத்தம் என்கிற ஒரு பகுதியை வைத்து காட்டு மிராண்டியான மார்க்கம், கண்டவர்களை எல்லாம் வெட்ட சொல்லுகிற மார்க்கம், கொலை செய்கிற மார்க்கம், இப்படி இந்த இஸ்லாத்திற்கு அவதூறுகளையும் களங்கங்களையும் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப உண்மையில் என்ன நடைபெற்றது? அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நேற்றைய உரையில் நீங்க அறிஞர்கள் ஹிஜ்ரத்தினுடைய அந்த பகுதி மக்கால அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 வருட காலம் சொல்ல முடியாத துயரங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இதன் பிறகு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமைக்கு சஹாபாக்கள் தள்ளப்படுகிறார்கள். உண்மையில் எதிர்க்க வேண்டும் என்றிருந்தால், அவர்களுக்கு பதிலீடு கொடுக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாஹ்வின் தூதர் மக்காவில் இருந்து கொடுத்திருக்கலாமா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள் நபியை ஏற்றுக்கொண்டதால, முஹம்மது என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர் நபி என்று ஏற்றுக்கொண்ட காரணத்தினூடாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட அநியாயம் எது என்று கேட்டார். உலகத்தில் இருக்கின்ற உச்சகட்ட அநியாயம் எது என்று கேட்டால், கணவனுக்கு முன்னாடி மனைவியை நிர்வாணப்படுத்துவது, மனைவியை ஒரு சமூகத்திற்கு முன்னாடி நிர்வாணப்படுத்துவது. அந்த இடத்தில் கணவன் நிற்கிறான், அந்த இடத்தில் பிள்ளைகள் நிற்கிறார்கள், அந்த இடத்தில் உறவுகள் நிற்கிறார்கள். உச்சகட்ட கொடுமை சகோதரர்களே. இந்த கொடுமையை அந்த குறைஷிகளினுடைய தலைவனாக இருக்கின்ற அம்ர் பின் ஹிஷாம்
பின் முகீரா என்று சொல்லுகின்ற அந்த மனிதர் அபூ ஜஹல் செய்கிறார். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்க அந்த அந்த நினைவுகளை, அந்த பகுதியை கண்முன்னாடி சிந்திச்சு பார்த்தால், ஒரு புறம் கைதட்டி சிரிக்கிற குஃபார்கள், ஒரு புறம் ஈமான்தாரிகள் சிறை கைதிகளாக சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களுடைய மர்மஸ்தானத்தில் மறைவிடத்தில் அம்பினால் குத்தி அந்த வயோதிப தாயை கொலை செய்த அந்த நிகழ்வுகளை கண்ணால் பார்த்த அந்த சஹாபாக்களினுடைய அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி துடிதுடித்திருக்கும் சகோதரிகளை, தாய்மார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் யாசிர் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து செல்லுகிற நேரத்தில் தலையை தடாவிட்டு செல்வார்கள். ஆலை யாசிர், நீங்க பொறுமையா இருந்து போங்கன்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்வார்கள். பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற ஒரே காரணத்தினூடாக சுடுமணலில் பாலைவன மண் எப்படி சுட்டு தீக்கிற மண், அந்த மண்ணிலே ஆடைகளை களைந்து நிர்வாணமாக அல்லது மேலாடையை களைந்து அந்த சுடுமணலில் போட்டு அவர்கள் உடம்பிலே பாறாங்கற்களை வைத்து அந்த வேதனைப்படுவதை பார்த்து சிரித்த சமூகம் அந்த குறைஷிய சமூகம். இந்த கட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வது? ஷியாப் என்று சொல்லுகின்ற பள்ளத்தாக்கிலே முஷ்ரிக்கீன்களாகியவர்கள் மூமின்களை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதன் பிறகு எங்களுக்கும் உங்களுக்கும் உறவு என்பது கிடையாது, வெட்டப்பட்டு விட்டது. உங்களோடு இருக்கின்றவர்களை நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம், எங்களோடு இருக்கின்றவர்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது, எங்கள் உணவிலிருந்து எதுவும் உங்கள் பகுதிக்கு வராது என்று ஒதுக்கினார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சென்ற, அல்லாஹ்வின் தூதரே, உண்ணுவதற்கு உணவில்லை, எங்களை ஒதுக்கினார்கள், நம்மை ஒதுக்கி விட்டார்கள், நாங்கள் உண்ணுகின்ற உணவு எது தெரியுமா? கால்நடைகள், விலங்கினங்கள் எப்படி அந்த குலைகளையும் இலைகளையும் தின்று மனம் கழிக்குமோ அதே போன்று எங்களுடைய உணவுகள் முழுக்க இலைகளாக குலைகளாக இருக்கிறது, நாங்கள் கழிக்கின்ற அந்த மனம் முட்டைகளாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதரே, மாற்று வழி இல்லையா என்று கதறிய தருணத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைக்கு விலை பேசப்பட்டது. நேற்றைய தினம் அறிந்தீர்கள், 100 ஒட்டகைகள் என்ற சன்மானம் பேசப்பட்டது. சகோதரிகளே, யாருடைய தலைக்கு? அல்லாஹ்வின் தூதரினுடைய தலைக்கு. சஹாபா சமூகம் அல்லாஹ்வின் தூதர் ஒட்டுமொத்தமாக மஷூரா பண்ணுகிறார்கள், இதன் பிறகு இங்க வாழ முடியாது, குர்ஆனை சத்தமாக ஓத முடியாது, தொழ முடியாது, ஹரத்திலே சென்று தொழுதால், சுஜூதுக்கு சென்றால் ஒட்டகைகளினுடைய குடல்களை தலையில் போட்டு அல்லாஹ்வின் தூதரினுடைய தலையிலே சுஜூதிலே இருக்கிற நேரத்தில் வீசி கைதட்டி சிரித்து மகிழ்ந்த உத்பா பின் ரபியா, ஷைபா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, அபூ ஜஹல் போன்றோர்களினுடைய அந்த கொடுங்கோல் ஆட்சியின் கீழால் இனிமேல் இருக்க முடியாது என்ற முடிவு கட்டித்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் ஆரம்பம். 13 வருடங்களாக இந்த சொல்ல முடியாத துயரங்களின் பிறகு மதீனாவை நோக்கி செல்லுகிறார்கள். சின்னனாக ஏனைய பகுதிகளுக்கும் அல்லாஹ்வின் தூதர் கட்டமாக ஒரு சில கூட்டத்தினரை அனுப்பினார்கள். ஆனால் பெருந்தொகையாக மதீனாவுக்கு செல்லுகிறார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, அங்கு சென்று 2 வருடம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்க பிரச்சாரம் அதே போன்று ஏனைய விடயங்களை எல்லாம் செய்கிற பொழுது உலகத்திலேயே சாவுற நேரத்தில் ஒருத்தர் பெருமை பேசினா அவனை போல ஒரு கேடு கட்டவன் இல்லை. இந்த அபூ ஜஹல் உண்மையிலேயே வரலாறு படிக்கிற நேரத்தில் ஒரு பெருமையினுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தான். ஷைத்தானிய முழு பண்புகளும் அவன்கிட்ட இருந்துச்சு. அவனோட பிரச்சனை என்னன்னு கேட்டால், 2 பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடாது, ஒரு ஊர் சந்தோஷமா இருக்கக்கூடாது, இதுல அவன் சரியா இருந்தான். 2 பேரை பொறுத்தூர்ற விஷயத்துல, சண்டைய மூட்டி விடுற விஷயத்துல சரியா இருந்தான். வரலாறு பேசுகிறது, உமையா அதாவது அவனோடு இருந்த ஒரு சிலரை அப்படித்தான் அவன் கையாண்டான் என்ற அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம், உமையா போன்றவர்களை. அன்பார்ந்த தாய்மார்களே, இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால 2 வருஷம் இருக்கிறாங்க.
மக்கால இருந்து சொந்த இடத்துல இருந்து இஸ்லாத்தை பின்பற்ற முடியாது, அடுத்த ஊருக்கு போனால் அவங்க நிம்மதியா இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, ஒட்டு துணியோடு அனுப்பினீங்களே, உண்றதுக்கு உணவா கொடுத்து அனுப்பினீங்க, பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பினீங்களா, அவங்க சேகரிச்ச பகுதிகளை கொடுத்தீங்களா, ஒன்றுமில்லாம வெறுங்கையோடு அனுப்பினீங்களே. அபூஜஹல் சும்மா இருந்திருக்கலாமா இல்லையா? உத்துபா சும்மா இருந்திருக்கலாமா இல்லையா? அங்க 2 வருஷம் நிம்மதியா இருக்கிறது அபூஜஹலுக்கு தாங்க முடியல. இப்ப மக்கால பணக்காரர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மதீனாவுக்கு படையெடுப்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. மதீனாவுக்கு படையெடுக்கணும், படையெடுத்து மதீனாவை என்ன செய்யணும், கைப்பற்ற மாதிரி அல்லது அங்குள்ள மூமின்களை அடக்குற மாதிரி, அந்த மக்கால இருந்து போறவங்களை திருப்பி எங்கள்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரியான அந்த செயல்பாடுகளோட மக்கால என்ன செய்யறான்னு கேட்டால் அபூஜஹல் பெரும் பெரும் பணக்காரர்களை எல்லாம் கூப்பிட்டு உங்களோட பொருளாதாரத்தை தாங்க, உங்களோட விளைநிலங்களை விளைச்சல்களை தாங்கன்னு சொல்லி அந்த பகுதியை, அந்த பொருளாதாரங்களை, அந்த விளைச்சல்களை எடுத்துக்கொண்டு ஷாம் பிரதேசத்திற்கு வணிக கூட்டத்தை அனுப்புறார். அபூ சுஃபியான் தலைமையில வணிக கூட்டம் ஒன்று செல்லுது. இப்ப மக்கால இருந்து 40 பேர் கொண்ட அபூ சுஃபியானுடைய தலைமையில் ஒரு கூட்டம் ஷாம் போறாங்க. ஷாம் பிரதேசம் என்பது வணிகம் நிறைந்த ஒரு பிரதேசம், வியாபாரிகள் நிறைந்த பிரதேசம். அங்கு நிறைய வியாபாரிகள் வருவார்கள், பொருட்களை, தங்கங்களை, ஆபரணங்களை, விளைச்சல்களை எல்லாம் வித்துறலாம். இந்த ஷாம் பிரதேசம் என்பது மதீனாட ஒரு போர்டர்ல அல்லது மதீனாட ஒரு எல்லை பரப்பை தாண்டி அங்க ஒரு போற நிலை ஏற்படுகிறது. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த நிகழ்வு ரசூலுல்லாஹ் அறியறாங்க. எப்படி அறியறாங்கன்னு கேட்டால், மதீனாவில் உள்ள நம்மளை நிம்மதியா இருக்க விடக்கூடாது என்கிறதுக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அபூஜஹல் தலைமையில, உத்துபாட தலைமையில, ஷைபாட தலைமையில ஒரு வணிக டீம் என்ன செய்யறாங்க, ஷாமுக்கு போறாங்க. இது ரசூலுல்லாஹ்க்கு தெரியுது, இவங்களை வழிமறிக்கிறது தான் ரசூலுல்லாஹ்வோட நோக்கம். இவங்களை இடைமறிக்கிறது. ஒட்டு துணியோடு அனுப்பினாங்களே, உண்றதுக்கு உணவில்லாம அனுப்பினாங்களே, 13 வருஷம் அநியாயம் செஞ்சாங்களே, நம்ம பொருளாதாரம், நம்முடைய உடைமைகள், இதை நாங்க என்ன செய்வோம், வழிமறிப்போம் என்கிறது தான் ரசூலுல்லாஹ்வுடைய திட்டமிடல். இந்த திட்டமிடல் பத்ர் என்கிற களத்திற்கு முன்னாடி 3 தடவை நடைபெறுகிறது. 3 தடவையும் அவர்கள் தப்பி விடுகிறார்கள். 4வது தடவை அபூ சுஃபியான் அந்த டீம் ஷாம்ல இருந்து வார நேரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியானை வழிமறிக்க செல்லுகிறார்கள். அந்த வணிக டீமை என்கிறது தலைமை தாங்கி வார அபூ சுஃபியானுக்கு தெரிகிறது. இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் என்று சொல்லுகின்ற அந்த மனிதர் அபூஜஹலுக்கு மக்காவுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறார். என்ன தகவல் தெரியுமா? நாங்க வாரத முகம்மது என்ன செய்யறாரு, இடைமறிக்க வாராரு, உங்களோட உதவி எங்களுக்கு தேவை. இப்ப மக்கால இருக்கிற அபூஜஹல் ஒட்டுமொத்த பெரும்பெரும் அந்த குப்பார்களை, முஷ்ரிக்கீன்களை எல்லாம் ஒன்று கூட்டி இது 2ல ஒரு முடிவெடுக்கணும். இது எப்ப பார்த்தாலும் தொடர்ச்சியா இருக்குது, இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும். இந்த கம்பீர வார்த்தைகள், அசிங்கமான வார்த்தைகள். ஆனால் அபூ சுஃபியான் என்பவர் இன்னும் ஒரு தகவலை சொல்றார். இப்படி முகம்மது என்கிறவரே எங்களை வழிமறிக்க வாராரு, நாங்கள் தப்பித்து வந்தால் அங்க இருந்து நீங்க வர தேவையில்லை. நான் எங்களை அவர்கள் பிடித்தால், சிறை கைதிகளாக பிடித்தால் நீங்க வாங்க. ஆனால் அபூ சுஃபியான் டீம் தப்பி போறாங்க. இந்த நேரத்துல கூட அபூஜஹல் அவன் பொறுமை சாய்க்கல. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு வரணும்னு சொல்லி இந்த நேரம்தான் சிந்திக்கிற நேரம். தாய்மார்கள், அபூஜஹல் பகுதியில இருந்து 900க்கும் 1000க்கும் இடைப்பட்டவர்கள், எக்கச்சக்கமான ஆயுதங்கள், உணவு வகைகள், ஆடல் பாடல். அரபிகள்கிட்ட ஒரு கேடுகட்ட கலாச்சாரம் உண்டு இருக்கு. எப்படின்னு கேட்டா, மதுவை குடிச்சிட்டு பொம்பளைகளை ஆட விட்டு பார்க்கிறது. இது அந்த அந்த காலத்துல இருந்த ஒரு நாகரீகமற்ற ஒரு செயல். இதெல்லாம் செஞ்சு வாரத்தோட நாங்க எதிர்பார்த்தது இதுதான். அபூஜஹல் நினைப்பு
நாங்க எதிர்பார்த்தது இதுதானே. எங்கள்கிட்ட 1000 பேரு, எண்ணிக்கை இல்லாத அந்த ஆயிரங்கள். அடுத்த சைடுல தகவலை பார்த்தா ரசூலுல்லாஹ்வோட 313 அல்லது 315 அல்லது 316 அல்லது 317 அல்லது 319 இப்படியான அறிவிப்புகள் வருகிறது. ஏறக்குறைய 310 320 இடைப்பட்டவர்களே அல்லாஹ்வின் தூதரோடு. அடுத்த சைடை பார்த்தா 1000 ஆடல் பாடல். ரமலான் 17வது நாள் சஹாபாக்கள் நோன்போடு. இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் சிறந்த தளபதியாக அனைத்து சஹாபாக்களையும் அழைத்து கேட்டார்கள், இப்படியான ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது, என்ன செய்வது? நாங்கள் இடைமறிக்க வந்தோம், மக்காவில் உள்ளவர்கள் நம்மை எதிர்க்க வருகிறார்கள். இந்த 310க்கும் 20க்கும் இடைப்பட்டவர்களில் மக்காவில் இருந்த அல்லாஹ்வின் தூதரோடு வந்தவர்கள், இந்த பத்ர் களத்தை சந்தித்தவர்கள் 60, அடைக்கலம் கொடுத்த அன்சாரிகள் 240க்கும் மேற்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதரோடு இருந்தவர்கள் மக்காவில் இருந்து வந்தவர்கள் 60, அன்சாரிகள் 240க்கும் மேற்பட்டவர்கள். அல்லாஹ்வின் தூதர் மஷூரா கேட்கிறார்கள், என்ன செய்வது? ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அன்று. அல்லாஹ்வின் தூதருக்கு ஆலோசனை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வாரது வரட்டும், எது நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படி நடக்கட்டும், நாங்கள் களத்தில் இறங்குவோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அந்த நிகழ்வை சந்திப்போம். ஏனைய சஹாபாக்களும் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர், யாராவது மஷூரா சொல்லுங்களேன், இன்னும் ஒரு கருத்தை சொல்லுங்களேன், இன்னும் ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன். இப்படி சொல்லி இருக்க அன்சாரிகளில், அதாவது மதீனாவில் யாரெல்லாம் அல்லாஹ்வின் தூதரை அழைத்து உதவி செய்தார்களோ அவர்களில் ஒருவரான மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்காவாசிகள் கருத்து சொல்லுகிறார்கள், உங்களுடைய கருத்து முழுக்க மதீனாவாசிகளுடைய உணர்வு எதுவாய் இருக்குமோ என்ற நினைப்பு இருக்கிறதோ என்று நான் அறிகிறேன். அல்லாஹ்வின் தூதரே, அன்சாரிகளாக இருக்கின்ற நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தோழர்கள் அல்லாஹ்வும் மூசாவும் சென்று போரிடட்டும் என்று சொன்னார்களே, அதே போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ்வின் தூதரே, இந்த அன்சாரிகள் முஹம்மதுக்கு முன்னாடி நிற்பார்கள், முஹம்மதுக்கு பின்னாடி நிற்பார்கள், வலதால் இடதால் சுற்றி நிற்பார்கள். நீங்கள் கடலுக்குள் நுழைய சொன்னாலும், கடலுக்குள் நடக்க சொன்னாலும் நடக்க தயார். அன்சாரிகள் எதற்கும் தயார் என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்திலே ஒரு பாரிய மலர்ச்சி. அல்ஹம்துலில்லாஹ், மஷூராவினுடைய முடிவு, வருகிற எதிரிகளை சந்திப்போம். அடுத்த கட்டம் ஒரு தலைவனுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டு இரவு முழுக்க அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். தாய்மார்களே, சகோதரிகள், அல்லாஹ்விடம், யா அல்லாஹ், வருகிறவர்கள் முஷ்ரிக்கீன்கள், இவர்களுக்கு நீ ஒரு பாடம் புகட்ட வேண்டும், இவர்களுக்கு எதிராக நீ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இவர்கள் எங்களை அழித்து விட்டால், மூமின்களாகிய நாங்கள் அழிக்கப்பட்டால், இந்த மண்ணிலே உன்னை வணங்குவதற்கு யார் இருப்பார்கள்? அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், அழுகிறார்கள். கேட்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகைத்து பார்க்கிற அளவுக்கு அழுகை. அல்லாஹ்வின் தூதருடைய கரத்தை பிடித்து, அல்லாஹ்வின் தூதரை போதும், குர்ஆனுடைய வசனத்தோடு கூடாரத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் வருகிறார்கள். இன்ஷா அல்லாஹ், நாளைய யுத்தத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றி அளிப்பான் என்ற வார்த்தை கொண்ட ஆயத்தோடு அல்லாஹ்வின் தூதர் வெளிவருகிறார்கள். யுத்தம் நடைபெற ஆரம்பமாகிறது. அந்த நேரத்தில் அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, எந்த அளவுக்கு இந்த அபூஜஹலுக்கு வன்மம் நிறைஞ்சு போய் இருந்துச்சுன்னு சொன்னா, உமையாவும் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 2 பேரும் நண்பர்கள். உமையா மக்காவாசி, சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவாசி. இப்ப சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவுக்கு சென்ற நேரம், உம்ரா செய்வதற்காக செல்லுகிற நேரம், அந்த உமையா நண்பர் தானே அவர் இந்த சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒட்டி திரிவதை அல்லது குலாவி திரிவதை அபூஜஹல் பார்த்துட்டு சொல்றான், இந்த நபர் மதீனாவாசி மாதிரி இருக்கிறதே, இவர் உமையாவோட, அதாவது மக்கால இருந்து வந்தவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவங்கள்ல ஒரு ஆள் தான் இவரும். இவர் உமையாவோட வரலன்னு சொன்னால் இவர் சுகத்தோட மதீனா போக மாட்டாரு,
எந்த அளவுக்கு அபூஜஹலுக்கு வன்மம் இருந்துச்சுன்னா உதவி செய்தவர்களையும் அழிக்கணும். இது அபூஜஹலுடைய பண்பு. யாரே மக்கால இருந்து போனவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அவங்களையும் அழிக்கணும் என்கிற அந்த கருவத்திலேயே இருந்தான் சகோதரர்களே. முதலாவதாக ஷைபா பின் ரபியா, உத்பா பின் ரபியா, வலீத் பின் உத்பா, அம்ர் பின் ஹிஷாம் என்று ஹிஷாம் பின் முகீரான்னு சொல்ற அபூஜஹல், இப்படியான ஆட்கள் முன்னுக்கு வாராங்க. இந்த ஷைபா பின் ரபியாவை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி கொள்றாங்க. அதே மாதிரி உத்பா பின் ரபியாவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி கொள்றாங்க. அதே மாதிரி வலீத் பின் உத்பாவை ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லா பின் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெட்டி கொள்றாங்க. இதன் பிறகு போர் கண்ணா பின்னமாக நடைபெறுகிறது. இந்த இடத்துல அந்த சஹாபாக்கள்ல 310க்கும் 320க்கும் இடைப்பட்டவர்கள் 1000 பேர். இந்த இடத்துல பலம் குறைஞ்சவங்க அல்லாஹ்வின் தூதரினுடைய அணியினர், 1000 குறைந்தவர்கள். உடல் பலம் என்கிறது நோன்போடு நிற்கிறாங்க. அல்லாஹ் இறையச்சத்திற்கு வெற்றி அளிப்பான். தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு விஷயத்துல உண்மையான தூய்மை இருந்தால், உண்மையான இஹ்லாஸ் இருந்தால் அல்லாஹ் வெற்றியை தருவான். இந்த பத்ர் களம் என்பது அல்லாஹ் திருமறையில் சிலாகித்து பேசுகிற களம். 3000 மாணவர்களை இறக்கி அல்லாஹ்வின் தூதரினுடைய அணிக்கு உதவி செய்தான். சஹாபாக்கள் வாளை தூக்குகிறார்கள். எதிரிகளுடைய கழுத்து வெட்டப்பட்டு துண்டு துண்டாக்கப்பட்ட வரலாறுகள். அல்லாஹ் இறையச்சத்திற்கு காட்டிய உதவி, மலக்குமார்களை இறக்கி உதவி செய்தான். சகோதரிகளே, தாய்மார்களே, நிறைய வரலாறு அந்த இடத்தில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெட்டி சரிக்கப்பட்ட அபூஜஹலை பார்க்கிறார்கள், உத்பாவை பார்க்கிறார்கள், ரபியாவை பார்க்கிறார்கள், ஷைபாவை பார்க்கிறார்கள், வலீதை பார்க்கிறார்கள். 24 பெரும் பெரும் குறைஷி தலைவர்கள் அந்த பத்ர் களத்திலே உடலெல்லாம் ஊதி போய். நம்ம நல்லா யோசிக்கணும். ஒரு எதிரியா இருந்தா கூட எதிர் களத்துல 1000 பேர் இருந்தா, அடே நம்மட தளபதியே அபூஜஹல், உத்பா நம்மட தளபதியே செத்து போயிட்டான்னு வைங்க, இறந்துட்டான்னு வைங்க, 1000 பேர் வந்தீங்களே, போற நேரம் பொடிய கொண்டு போயிருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி. 1000 நபர்களும் ஓடோடி சென்றார்கள். இங்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய அணியில் 14 நபர்கள் ஷஹீதானார்கள். எதிரணியை பார்த்தால் 70க்கும் மேற்பட்டவர்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள். 70க்கும் மேற்பட்டவர்கள் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். கொண்டு வந்த ஆயுதங்களை எல்லாம் விட்டு விட்டு ஓடோடி சென்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறையச்சத்திற்கு கொடுத்த முதலாவது யுத்தத்தில் பெருமளவான வெற்றி. சகோதரர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் 57 யுத்தங்கள் நடைபெற்றது. அல்லாஹ்வின் தூதர் 19 யுத்தகங்களை சந்தித்தார்கள். முதலாவது வாழேந்திய இந்த யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதரினுடைய அணிக்கு மாபெரும் வெற்றியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அளித்தான். இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கிற பொழுது வெட்டி கிடக்கப்பட்ட எதிரிகளை எல்லாம் ஒரு பாலை இருந்த கிணத்திலே தூக்கி எரிங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிறார்கள். அந்த முடி முழுக்க தூக்கி ஒரு இடத்திலே குளிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் செல்லுகிறார்கள். உத்பா, சொன்னோம் தானே கேட்டீங்களா? ஷைபா, வலீத் பின் உத்பா, அபூஜஹல், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரச்சாரம் செய்தோமே, எதிர்த்தீர்களே, இப்ப விளங்குதான்னு கேட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மரணித்து போயிருக்கிறார்கள், அவர்களுக்கு விளங்குமா? இந்த தருணத்தில் அவர்களுக்கு விளங்கும் என்ற கருத்தடிப்படையில் ஒரு சொற்பிரயோகத்தை உபயோகித்தார்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தீனுல் இஸ்லாம் என்பது நமக்கு இலகுவாக கிடைத்ததன் விளைவு. இதன் மகிமை தெரியாது, இதனுடைய வரலாறு தெரியாது, இதற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த பெருமதியான பகுதிகள் நமக்கு தெரியாது. கடந்து வந்த தியாகம் தெரியாது, கடந்து வந்த பாதை தெரியாது, கடந்து போன உயிர்கள் பற்றி நமக்கு எந்த விதமான அறிவும் இல்லாதவர்களாக தெருக்களிலே நம்முடைய குழந்தைகள், நம் பிள்ளைகள், நம் உறவுகள் ரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோக்காதவர்களாக, ரமதானுடைய மாதம் வந்தும் திருந்தாதவர்களாக, ரமதானுடைய மாதத்திலும் இசையிலும் ஆடலிலும் பாடலிலும் கூத்திலும் அவர்களுடைய வாழ்வை கழிக்கின்றவர்களாக இல்லை
இல்லையா? இந்த இஸ்லாம் வெறுமனே இலகுவாக வந்ததா? எத்தனை எத்தனை யுத்தங்களை தாண்டி நம்முடைய உள்ளங்களில் இந்த இஸ்லாம் வளர்ந்திருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, வரலாறை படியுங்கள். பத்ர் யுத்தத்தை படியுங்கள், ஹந்தக் யுத்தத்தை படியுங்கள், உஹது யுத்தத்தை படியுங்கள், தபூக் யுத்தத்தை படியுங்கள். எத்தனை எத்தனை யுத்தங்களை சந்தித்து அந்த சஹாபா சமூகம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக போராடினார்கள். நாளை மறுமை நாளில் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடம் வந்து, யா அல்லாஹ், எனக்கு சுவனம் வேண்டும் யா அல்லாஹ், எனக்கு சுவனம் வேண்டும் யா அல்லாஹ். இந்த உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய அநியாயத்தையும் அசிங்கத்தையும் எனக்கு செய்தார்கள், உனக்காக பொறுத்து கொண்டேன் யா அல்லாஹ். அந்த தியாகத்திற்கு எனக்கு சுவனம் இல்லையா என்று சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கேள்விக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை வழங்குவானா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்காகவே அஹதுன் அஹதுன் என்ற வார்த்தையை சொன்னேனே, எனக்கு சுவனம் இல்லையா என்று வினா எழுப்புகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவனத்தை வழங்குவானா இல்லையா? எத்தனை எத்தனை சஹாபாக்கள். நம்முடைய வாழ்க்கையில் என்ன தியாகம் இருக்கிறது இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக? தீனுல் இஸ்லாத்தை வளர்ப்பதில் நம்முடைய தியாகம் என்ன? நம்முடைய பொருளாதாரம் என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்விடத்தில் வந்து, யா அல்லாஹ், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக என்னுடைய முழு பொருளாதாரத்தையும் வாரி வழங்கினேனே, எனக்கு சுவனம் வேண்டுமே என்று கேட்பார்களே. நம்மிடம் என்ன தியாகம் இருக்கிறது? சகோதரர்களே, தாய்மார்களே, வரலாறுகளை மறந்து விடாதீர்கள். வரலாறுகள் என்பது நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற ஒரு பகுதி, நம்முடைய உணர்வுகளை தூண்டுகிற பகுதி, நம்மை உற்சாகப்படுத்துகிற பகுதி. இந்த வரலாறுகள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காக நபிமார்களினுடைய தியாகங்களையும் வரலாறுகளையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லவில்லையா? அல்லாஹ்வின் தூதர் சொல்லவில்லையா? அப்படி என்றால் வரலாறுகள் முக்கியம் என்பதை திருக்குர்ஆன் எடுத்து கூறுகிறது என்றால், நம் பிரதேசத்திலும் நம் பகுதியிலும் உயிர் சேதங்கள் நடைபெற்றதா இல்லையா? சகோதரர்கள், நானும் நீங்களும் நிம்மதியாக தொழுகிறோம் என்றால், நானும் நீங்களும் பிதஅத்துகள் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வந்து மாளிகையில் நிம்மதியாக தொழுது விட்டு செல்லுகிறோம் என்றால், இதன் பிறகு வந்த ஒரு பாதை இருக்கிறது சகோதரர்களே. முஸ்லிம்களாகிய நாங்கள், உறவுகளாகிய நாங்கள் மறக்கவும் முடியாது, பேசாமல் இருக்கவும் முடியாது. தாய்மார்களே, சகோதரிகளே, அவ்வளவு தியாகம், உயிர் தியாகங்கள் கூட இந்த மண்ணிலே ஏகத்துவத்திற்காக நடைபெற்றிருக்கிறது. பள்ளி இரத்த கலையாக மாறியது. அந்த உயிர்களை துச்சமாக கருதினார்கள். அல்லாஹ்வுக்காக மாறுகிறோம் என்ற உணர்வை மதிக்காதவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய பிடிவாதத்திற்கு இரையாக உங்களுடைய உயிர் வந்தாலும் பிரச்சனை இல்லை என்று எதிர்த்தார்கள். பிள்ளையை இழந்த தாய் இருக்கிறார் உயிரோடு, கணவனை இழந்து விதவையாக இருந்து வாழ்ந்து மரணித்த தாய்மார்கள் இருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள் ஷைத்தான் இன்றைக்கு என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த வரலாறை மறைக்கிறான். அந்த வரலாறு நம்முடைய நினைவில் இருந்து இருக்கக்கூடாது என்பதற்காக பல சதித்திட்டங்களை தீட்டுகிறான். இதையெல்லாம் தாண்டி தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய புரிதல் என்ன தெரியுமா? அந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும், அந்த வரலாறு பேசப்பட வேண்டும். அந்த வரலாறின் ஊடாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஏகத்துவ பயணத்தை நமக்கு தந்திருக்கிறான். நானும் நீங்களும் பிறப்பால் கொள்கைவாதி என்றால், பிறப்பால் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறவர்கள் என்றால், அதற்கு முந்தையவர்களுடைய தியாகம் இருந்திருக்கிறது. பள்ளிக்குள் ஓரிரு சகோதரர்களே அதை கண்ணூடாக கண்டவர்களாக இருப்பீர்கள், நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் உள்ளம் அந்த நிகழ்வை சிந்திக்கிற பொழுது அப்படி ஒரு நிகழ்வா? இரத்த கலையாக அண்ணனை தோளிலே தூக்கிவிட்டு கபருக்குள் அடக்குகிற நேரம் ஒரு தம்பியினுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? பெற்ற பிள்ளைகளுடைய உணர்வு எப்படி இருந்திருக்கும்? நாங்கள் சொல்ல வருகிற செய்தி என்ன தெரியுமா? அவர்களை எதிர்த்தவர்கள் கூட கபருக்குள் இருக்கலாம், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். எதிர்த்தவர்கள் கபருக்குள் இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அல்லாஹ் அவர்களுக்கும் சுவனத்தை வழங்க வேண்டும். அந்த பகுதி என்பது அல்லாஹ்வும் அவர்களும் பார்க்கிற பகுதி. இந்த கொள்கையின் வெளிச்சத்திற்காக அல்லாஹ் யாரை பயன்படுத்தினானோ, உயிர் தியாகம் செய்தார்களோ, அவர்களுடைய உலக வாழ்க்கையில் சின்ன சின்ன பிழைகள் இருந்திருக்க
இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மனிதன் என்ற அடிப்படையில் வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த பிழைகளை உயிர் தியாகம் யாரெல்லாம் செய்தார்களோ அவர்களை வைத்து கொச்சப்படுத்தி பேசுகிற அந்த நிகழ்வு நடைபெறுவதுதான் மிக கேவலம். ஒரு படித்த மனிதனாக, ஒரு ஆளுமை உள்ள மனிதனாக, நல்ல சிந்தனை உள்ள மனிதனாக இப்படியாக மரணித்தவர்கள் தொடர்பாக கொச்சைப்படுத்தி பேசுகிற எவனும் இருக்க மாட்டான் படித்தவனாக இருந்தான். ஆனால் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் அவர்களுடைய உயிரை கைப்பற்றி இந்த ஒரு பாதையை நமக்கு காட்டியிருக்கிறான், இந்த தெளிவை நமக்கு தந்திருக்கிறான். இன்று நிம்மதியாக நாங்கள் தொழுகிறோம் என்றால் இதன் பின்னாடிக்கான வரலாறுகள் இருக்கிறது. அகதியாக சென்றார்களா? அகதியாக சென்ற இடத்திலே இந்த ஊரில் இருக்கின்ற பெரியவர்கள் இன்று தலை நரைத்து காண இயலாமல் கையேலாமல் வீட்டுக்குள் தொழுது கொண்டிருக்கின்ற அல்லது கபருக்குள் இருக்கின்ற அந்த வீர மகான்கள், வீர தியாகிகள் அகதியாக சென்ற நேரத்தில் நாங்கள் படித்தது சத்தியம், இதுதான் நேரான பாதை, இதுதான் சுவனத்தின் பாதை, நாங்கள் உயிரை இழந்திருக்கிறோம், நாங்கள் உங்களோடு கூட்டு சேர்ந்து விதாக்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் வந்தான் வரத்தான் தான், ஆனாலும் கூட எங்களுக்காக நாங்கள் வேறு பள்ளியை கட்டி தொழுவோம் என்று அகதியாக சென்ற இடத்திலும் வீராப்போடு தொழுத வரலாறுகள் இருக்கிறது. அங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட வரலாறுகள் மறக்கலாமா? நம்ம அவர்களை உதாசீனப்படுத்தி பேசலாமா? ஒரு சபையில் ஒரு படித்த சமூகமாக நாங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? யாரெல்லாம் இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக கொள்கைக்காக தியாகம் செய்தார்களோ அவர்களுடைய பேச்சை ஒரு பொழுதும் தட்டக்கூடாது சகோதரர்களே. அவர்களுடைய வயது முதிர்ச்சியின் காரணத்தினூடாக முன்பின் புறனாக பேசலாம், அழகாக தெளிவுபடுத்த வேண்டுமே தவிர எதிர்த்து பேசுகிற அந்த பண்பாடு நம் வயதில் இருக்கின்ற யாருக்கும் பொருத்தமில்லை சகோதரர்களே. அப்படி என்றால் ஏராளமான தியாகங்களின் பின்னாடி இன்னும் ஒன்றை சொல்லவா? பள்ளி வாயிலில் 2 குத்துபாக்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்றிருக்கிறது. குர்ஆன் சுன்னா என்று ஒரு குத்துபா, அது குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணானது என்று. எப்படி ஒரு தைரியம், எப்படி ஒரு வீரம்! அந்த வீரம் இந்த மண்ணில் தான் நடைபெற்றது சகோதரர்களே. நாங்கள் பதில் களத்தில் இருக்கின்ற அந்த சஹாபாக்களை நினைத்து புகழுகிறோம், அவர்களுக்காக துஆ செய்கிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தியவர்கள் என்றால் நானும் நீங்களும் முஸ்லிம்கள் அல்லவா? நம்முடைய இந்த கொள்கை பயணத்திற்கு உதவி செய்த அல்லது அல்லாஹ் பயன்படுத்திய ஒரு சமூகத்திற்காக நானும் நீங்களும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மரணித்து மண்ணறைக்குள் இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த தியாகவான்களை ஷஹீதுகளாக நீ அங்கீகரிப்பாயாக என்ற பிரார்த்தனை வேண்டும். யா அல்லாஹ், அந்த தியாகவான்களை கபரிலே நீ கண்டித்து விடாதே என்ற பிரார்த்தனை நமக்கு வேண்டும். யா அல்லாஹ், அந்த தியாகவான்களை இந்த மண்ணிலே அவர்கள் செய்த அந்த நல்லறங்களை அங்கீகரிப்பாயாக என்ற பிரார்த்தனை வேண்டும். இப்படியான நல்ல நல்ல பிரார்த்தனைகளை இந்த கொள்கைக்காக தியாகம் செய்தவர்களுக்கு நாங்கள் பிரார்த்திப்பது மட்டும்தான் எம்மால் செய்ய முடிந்த ஒரு காரியம் என்பதை உணர்ந்து அவர்களை மதித்து அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். அவர்களை எதிர்த்தவர்களாக இருந்தால் கூட, கபருக்குள் இருக்கிறார்கள், எதிர்த்தவர்களாக இருந்தால் கூட அவர்களுடைய எதிர்ப்படைகள் பற்றி நாங்கள் பேசவே தேவையில்லை. கபருக்குள் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை நம்முடைய உள்ளத்தில் வைத்துக் கொள்வோம். அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, வரலாறு முக்கியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய வரலாறுகளை சொல்லுகிறான். படித்தவர்கள் நல்லவர்களாக அறிஞர்களாக இருக்கின்ற நாம் இந்த வரலாறை, நம் கிராமத்தின் வரலாறை நாம் பாதுகாக்க மறந்துவிடக் கூடாது. இந்த பள்ளிவாயல் கட்டப்பட்ட வரலாறு, ரோடுகள் போடப்பட்ட வரலாறு, மையவாடி வந்த வரலாறு, இந்த பள்ளிக்குள் கொள்கை வந்த வரலாறு, ஊருக்குள் கொள்கை வந்த வரலாறு மறக்கடிக்கப்பட்டு விடக்கூடாது. வெறுமனே 50 வருடத்திற்குள், வெறுமனே நடந்த 50 வருடத்திற்குள் நிறைய நிகழ்வுகளை நாங்கள் மறந்துவிட்டோம். வரலாறுகளை பாதுகாப்போம். வல்லவன் ரஹ்மான் நம் உணர்வுகளை புரிந்து நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை நமக்கெல்லாம் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.